வணக்கம். சந்தோஷத்தை அள்ளித்தரும் சந்தோஷி மாதா விரதம். விநாயகருக்கு சித்தி புத்தி என்று 2 மனைவியர்களும் லாபம் சுபம் ஆகிய 2 மகன்களும் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒருமுறை விநாயகர் தனது மனைவியர் மற்றும் மகன்கள் உடன் பூலோகம் வந்தார். அப்போது சகோதரிகள் தங்களது சகோதரனின் கையில் கயிறு கட்டி மகிழும் ரக்ஷாபந்தன் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை கண்ட விநாயகரின் 2 மகன்களுக்கும் தங்களின் கையில் கயிறு கட்ட ஒரு சகோதரி இல்லையே என்ற கவலை வந்தது. உடனே தங்களது தந்தையான விநாயகரிடம் தங்களுக்கு ஒரு சகோதரி வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். விநாயகர் தன்னுடைய மகன்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தை அளித்தார். அதன்படி விநாயகருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சந்தோஷி என்று பெயர் சூட்டினர். அவரே சந்தோஷி மாதா. அந்த குழந்தை பார்வதி தேவியின் சக்தியையும் லட்சுமி தேவியின் செல்வத்தையும் சரஸ்வதி தேவியின் கல்வியையும் பெற்று திகழ்ந்தார். வேண்டுபவருக்கு சந்தோஷத்தை அள்ளி தருபவர் என்பதால் இவருக்கு சந்தோஷி மாதா என பெயர் வந்தது. சந்தோஷி மாதா அவதரித்தது ஒரு வெள்ளிக்கிழமை ஆகும். எனவே வெள்ளிக்கிழமையில் சந்தோஷி மாதாவை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு விநாயகரின் அருளும் கிடைக்க வேண்டும் என்று நாரதர் விநாயக பெருமானிடம் வேண்டிக் கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. சந்தோஷி மாதா விரதத்தை மேற்கொள்பவர்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் விரதத்தை தொடங்க வேண்டும். தொடர்ச்சியாக 11 வெள்ளிக்கிழமைகள் விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். இல்லத்தில் மகிழ்ச்சி குடிகொள்ளும். விரதம் இருக்கும் நாளன்று வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறைக்குள் சுத்தமான பலகை வைத்து அதன் மேல் கோலம் போட்டு அதற்கு மேலே கும்பம் வைக்க வேண்டும். சந்தோஷி மாதா படத்தையும் சந்தனத்தில் பிடித்து வைக்கப்பட்ட பிள்ளையாரையும் வைப்பதோடு படத்துக்கும் கும்பத்துக்கும் மாலை போட்டு அருகில் குத்துவிளக்கும் ஏற்றி வைக்க வேண்டும். நைவேத்தியமாக சந்தோஷி மாதாவுக்கு பிடித்தமான கொண்டைக்கடலை வெல்லம் சேர்த்து வழிபடலாம். விரதம் இருப்பவர்கள் விரத நாளன்று புளிப்பு சேர்க்கக்கூடாது. தொடர்ந்து நாம் நினைத்த காரியம் நடைபெற வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டு விநாயகருக்கும் சந்தோஷி மாதாவுக்கும் பூஜை செய்து வணங்க வேண்டும். பின்னர் கும்பத்தில் உள்ள நீரை தீர்த்தமாக பயன்படுத்த வேண்டும். நினைத்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ச்சியாக அனுஷ்டிப்பது சிறப்பு தரும். விரதம் இருப்பவர்கள் யாருக்கும் தட்சணை கொடுக்கக்கூடாது. மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.